ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தக் ஸ்டான்லி டெய்லரிங். இன்னைக்கு கிளாஸ் 11ல் நம்ம பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி கிளாஸ் 10ல் ஃப்ரண்ட் பீஸ் எப்படி பட்டி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போது அடுத்தது பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாஸ் எல்லோரும் பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்கு கிளாஸ் நான் சொல்லிக் கொடுக்குறது புரிஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்க்கு வந்து எனக்கு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் எல்லாருமே கிளாஸ் முடித்த உடனே உங்களுடைய சஜஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்திருக்கோம். பேக் பீஸில் வந்து இந்த டாட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கட்டிங் பண்ணும்போதே குறித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே ஃப்ரண்ட் பீஸில் டாட் பிடிக்கிறதுக்கும் சரி, பேக் பீஸில் டாட் பிடிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணும்போதே மெஷர்மெண்ட்ஸ் குறித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டாட் பிடிச்சிடலாம். எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் சென்டர் கோடு இருக்கு இல்லைங்களா? அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் இப்படி ஈக்குவலாக வர மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே இப்படி கிராஸாக நம்ம எந்த அளவுக்கு லென்த் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு டாட் பிடிச்சிக்கணும். இதை அப்படியே திருப்பிக்கலாம். இதை அப்படியே திருப்பிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம், டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்க பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, அப்பதான் பிரியாம இருக்கும். ஓகே, இப்ப டாட் பிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டாட் பிடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம டாட் பிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா? கீழே நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நம்ம 1/2 இன்ச் ஆல்ரெடி விட்டுருக்கோம். இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வச்சு ஃபஸ்ட்டு நம்மளுடைய லென்த்தை செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீழே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமாக வரக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட் பீஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு நம்ம இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்படி பேக் பீஸ் ரெண்டையும் ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே பேக் பீஸை வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதையே நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே நோட் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இங்கேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கீழே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸஸ் எதுவும் இல்லாமல். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பணும் இல்லையா? அதுக்கு நம்ம எவ்வளோ கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி நம்ம கொஞ்சம் ரெண்டு பக்கம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. அதோட அகலம் பார்த்தீங்கன்னா நான் 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச் எடுக்கலாம். நீங்கள் 2 இன்ச் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 2 இன்ச் எடுத்துக்கலாம். 2 இன்ச் எடுத்துகிட்டு இப்படி கீழே வச்சுக்கோங்க. இப்படி கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சுக்கலாம். இப்படி ஒன்றா வச்சுட்டு
இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம சுற்றியும் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பிசுறு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடு பார்த்த மாதிரியும், அதே மாதிரி இந்த டாட்டோட பிசுறு வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுக்கோங்க. இப்படி ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இப்படி 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடு பிசு டாட் வரும், டாட்டோட பிசுரை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதையே அப்படியே இந்த மாதிரி திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்துக்கு மேலே இப்படி ஒரு படிமான தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே இதையே இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து இப்படி இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இப்படி வரணும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ பாருங்கள், இங்கே இப்படி ஃபோல்டிங் பண்ணி அதை இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த எட்ஜிலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ பேக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பேக் பீஸோட நல்ல பக்கமும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் இப்படி ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், பேக் பீஸோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு பாக்ஸ் பட்டி சைடு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய கழுத்து பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணுற இடம் இப்படி ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லையும் இப்படி வச்சுட்டு ரெண்டுலையும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை அப்படியே திருப்பிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போடும்போது இங்கே ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, இப்போ பாருங்க ஷோல்டர் நம்ம பேக் பீஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸ்லீவை எப்படி ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.